வணக்கம். தன் வினை தன்னைச் சுடும். யாசகன் ஒருவன் வாழ்ந்தான். ஒரு ஊரிலே தினமும் வீடுதோறும் யாசகம் பெற்று அதை உண்டு வாழ்ந்தான் தன் வாழ்விலே. அரசன் ஒருவன் வாழ்ந்தான். அவ்வூரிலே தன் பரிவாரங்கள் சூழ பகலெல்லாம் காட்டுக்கு சென்று உயிர்களை வேட்டையாடி வாழ்ந்தான் தன் வாழ்விலே. யாசகன் எப்போதும் ஊரில் வீட்டுக்கு வீடு யாசகம் பெற செல்கையில் சில வாக்கியங்களை உறக்க உச்சரித்து கொண்டே செல்வான், தான் உயர்ந்த ஞானமாய். அவ்வாறு அன்றிரவு அரசன் வீட்டருகே செல்கையில் செய்தாருக்கே செய்தவினை என்ற வாக்கியத்தை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தான். அதை கேட்ட எரிச்சல் அடைந்த அரசனின் மனைவி, இவன் யாரை குறித்து செய்தாருக்கே செய்த வினை என்று சொல்கிறான், வர வர இவன் தொல்லை தாங்க முடியவில்லை, இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று எண்ணியவளாய் தனது வீட்டு அறுசுவை உணவை வைத்து அதில் விஷம் கலந்து யாசகனுக்கு அளித்தாள் பாவியாய். அதை பெற்றுக்கொண்ட யாசகன் ஓரிடத்திலே தனியாய் அமர்ந்தவனாய், ராஜா வீட்டு உணவு அறுசுவை உணவாக இருக்கும், அதை மற்ற உணவோடு சாப்பிட்டால் ருசி கெட்டுவிடும், அதனால் ராஜா வீட்டு உணவை பிறகு சாப்பிடலாம் என்று எண்ணியவன் அரசன் வீட்டு உணவை ஒரு சிறு மூட்டையாக கட்டி வைத்துவிட்டு மற்ற வீடுகளில் வாங்கி வந்த உணவை சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கினான். கவலை ஏதுமின்றி. பொழுது புலர்ந்தது. விழித்தெழுந்த யாசகன் தன்னிடம் தான் அரசன் வீட்டு சாப்பாடு உள்ளதே என்று காட்டிற்கு சென்று ஆற்றில் குளித்துவிட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அப்போது வேட்டைக்கு சென்ற அரசன் பசியும் தாகமும் மேலிட களைத்து போனவனாய் அம்மரத்தடியில் வந்து அமர்ந்தான். அரசன் மிகுந்த பசியில் அவதிப்படுவது அவன் முகத்தில் வெளிப்பட்டது. அதை கண்ட யாசகன் அரசனிடம், இதை சாப்பிடுங்கள் அரசே, உங்கள் வீட்டு உணவுதான் என்று உணவு மூட்டையை கொடுத்தான் அன்போடு. உணவு மூட்டையை பிரித்து பார்த்த அரசன் அதில் தான் நேற்றிரவு சாப்பிட்ட அத்தனை உணவுகளும் இருப்பதை கண்டு தன் வீட்டு உணவுதான் என்று திருப்தி அடைந்து அதை உண்டான். உணவு உண்டு முடித்த அரசனின் நெஞ்சை கவ்வியது விஷம். நிலைகுலைந்து தலை சாய்ந்த அவ்விடத்திலே உயிர் நீத்தான் அரசன். அதை கண்ட அமைச்சர் யாசகனிடம் விவரம் கேட்க, நான் ஏதும் அறியேன், செய்தாருக்கே செய்தவினை என்றிட அவ்வாக்கியத்தின் குறிப்படைந்த அமைச்சர் அரசனின் மனைவியிடம் சென்று, நேற்றிரவு அந்த பிச்சைக்காரனுக்கு உணவளித்தீர்களா என்று கேட்க, உடனே அரசன் மனைவி, செத்தான அந்த பரதேசி, அவன் சாகட்டும் தான் உணவில் விஷம் கலந்து கொடுத்தேன் என்றான். அதற்கு அமைச்சர், யாசகன் சாகவில்லை, செத்தது உன் கணவன் தான் என்று நடந்ததை சொன்னார். அதை கேட்ட அரசனின் மனைவி, அவன் அப்பவே சொன்னானே, செய்தாருக்கே செய்த வினை என்று கேட்டேனா, நான் செய்த செயல் என் கணவன் உயிரையே பறித்து விட்டதே என்று கதறி அழுதாள். அழுது என்ன பயன்? இறந்த கணவன் திருப்பி வந்துடவா போறான்? இந்த மாதிரிதான் நம்மில் பலர் மூடர்களாய் இருந்து விடுகிறோம். செய்தாருக்கே செய்தவினை என்பதை அறியாதவர்களாய் பல தீய செயல்களை பிறருக்கு செய்கிறோம். பின்பு அதை நமக்கே கெடுதலாய் முடிய வருந்துகிறோம். நன்றி.